தமிழிசைக்கு ஒரு சவாலாக சொல்லுகிறேன். இவ்வளவு ஆற்றல் படைத்தவர், இப்படியெல்லாம் பேசக்கூடிய வல்லமை படைத்தவர் சென்னையில் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று காட்டட்டும். நாங்க எப்படி தேர்தலை அணுகணுமோ அப்படி அணுகணும். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. அவர் சட்டப்பேரவைக்கு நின்றாலும் அவரை புறமுதுகோடு செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். நாடாளுமன்றத்தில் நின்றாலும் புறமுதுகோடு செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் விமர்சிக்கவே கூடாது என்று அவர் சொல்ல முடியாது. எப்படி என்றாலும் நாங்கள் விமர்சித்துக் கொண்டுதான் இருப்போம். தேர்தலில் வெற்றி பெறுவது தோல்வி பெறுவது என்பது. முதலமைச்சர் நேற்றைக்கு தெளிவாக தன்னுடைய பதிலை சொன்னார். நான் பிடிப்பது வெள்ளக்குடையும் அல்ல, காவி குடையும் இல்லை என்று. எங்கள் முதல்வரும் என்னாலும் தூக்கி நிறுத்தி பிடிப்பது உரிமை குரல். அந்த உரிமை குரலுக்கு என்னாலும் பங்கம் வராமல் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஒன்றியத்துடைய இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் டெல்லியிலே அமர்ந்தே இந்த பதிலை சொன்னார் என்றால் அவருடைய உறுதி எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். கலைஞரின் தாரக மந்திரத்தை நெஞ்சிலே நிமிர்ந்து நிற்பவர் இருவர்ண கொடியோடு பீடு நடை போடுவார். முதலமைச்சர் டெல்லி சென்று இருப்பதாக பாஜகவினுடைய மூத்த தலைவர் தமிழிசைக்கு பேசுவதற்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. அவர் இப்படி ஏதாவது ஒன்று பேசிக்கொண்டு அங்கே ஒரு அங்கீகாரம் பெற நினைக்கின்றார். தமிழிசைக்கு ஒரு சவாலாக சொல்லுகிறேன். இவ்வளவு ஆற்றல் படைத்தவர், இப்படியெல்லாம் பேசக்கூடிய வல்லமை படைத்தவர் சென்னையில் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று காட்டட்டும். தொடர்ந்து அவருக்கு தோல்வியை தந்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அவர் சட்டப்பேரவைக்கு நின்றாலும் அவரை புறமுதுகோடு செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். நாடாளுமன்றத்தில் நின்றாலும் புறமுதுகோடு செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். தற்போது கூட அவர் சென்னையில் நிற்பதாக தகவல் இருக்கின்ற. நின்று பார்க்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகம் வென்று காட்டும். அதாவது ஓட விட்டுருக்கிறதுனா, நான் தென் சென்னையில் இவங்கெல்லாம் சொல்லி நிற்கலை. இவங்க சொல்லாமல் தான் நாங்கள் இன்னும் நாங்கள் நிற்கவும் செய்வோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சேகர் பாபு நாங்கள் எப்படி தேர்தலில் அணுகணுமோ அப்படி அணுகணும். அதுக்கு சவாலான ஏற்றுக்கொள்கிறேன். இவை எதை கொடுத்து எப்படி இவர்கள் ஓட்டுகளை வாங்குகிறார்கள் என்று தேர்தல் காலத்தில் நின்று நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். அதனால் சேகர் பாபு வரட்டும், இப்படி தான் தேர்தல் நடத்தணும். நாங்கள் ஒன்றும் எங்களை விட்டு வெற்றி பெற்றவர்கள் எல்லோருமே திறமையாளர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. தோல்வி அடைந்தவர்கள் எல்லோரும் திறமை இல்லாதவர்கள்னு சொல்லிட முடியாது. ஆக நாங்கள் ஏதோ தகுதி இல்லாமல் தோற்று போவதில்லை. இதில் மேன் பவர், மசில் பவர், மணி பவர் எல்லாமே தான் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருகிறது. இதே தென் சென்னையில் இதற்கு முன்னால் வாங்கிய வாக்குகளை விட நான் வாங்கி இருக்கிறோம். 22 தொகுதிகளில் 18.5% வாங்கியிருக்கிறோம். ஆக ஒரு கட்சி மெதுவாகத்தான் வளரணும். வளர்ச்சி பாதையில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் விமர்சிக்கவே கூடாது என்று அவர் சொல்ல முடியாது. எப்படி என்றாலும் நாங்கள் விமர்சித்து கொண்டு தான் இருப்போம். தேர்தலில் வெற்றி பெறுவது தோல்வி பெறுவது என்பது நம் கையில் இல்லை. ஆனால் ஒரு தமிழகத்தின் ஒரு பிரஜை என்ற வகையில் நிச்சயமாக நான் இதுதான் சொல்லுவேன். இன்னும் சொல்லப்போனால் அவர் சொன்ன இன்னும் இந்த புதுச்சேரியிலேருந்து தள்ளாடிக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். எதை சொல்ல வருகிறார்? அப்போது இவங்க டாஸ்மாக் நடத்துறதுனால தமிழ்நாட்டில் தள்ளாடி கொண்டே இருக்கிறார்களா? நான் ஒரு வருஷம் ஆகியும் நான் தள்ளாடுவேன்னா, இப்போ தினம் டாஸ்மாகை வைத்து வருமானம் பார்த்து கொண்டிருப்பவர்கள், வருமானத்திற்கு மேலே வருமானம் பார்த்து கொண்டிருப்பவர்கள்லாம் தள்ளாடி கொண்டிருக்கிறார்களா என்று நான் கேட்கிறேன். ஆக எதை கேட்பதற்கு எதை சொல்ல? ரோட்டில் ஓட்டை விழலைன்னு சொல்லட்டும். ஓட்டை விழுந்ததா இல்லையா? ஓட்டை விழுற அரசாங்கத்துக்கு என் ஓட்டு போடுறீங்கன்னு கேட்குறது இது சரியா இல்லையா? அதனால் எங்களுக்கு விமர்சனம் நாங்கள் செய்வோம். நீங்கள் விவாதிங்க. தேர்தலை எப்படி அணுக வேண்டும் என்று எல்லோரும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டில் அணுகுவோம். அப்போ நாங்கள் வெற்றி பெறுகிறோமா இல்லையா என்று பார்ப்போம். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி.